ஜெயலலிதா அம்மையாரால் சபாநாயகர் ஆக்கப்பட்டவர் தனபால். இந்த மாமன்னன் படத்துல கூட அந்த ஷாட் வச்சாங்க. அப்ப நீங்க அதிமுக ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணத்துல எங்கேயுமே சீட்டு கொடுக்கல. இப்ப தனபால் அவர்கள் பொங்கி பொங்கி பேசுறாரு, மல்க பேசுறாரு. நமக்கு சங்கடமா இருக்கு. மூத்த லீடருங்க அவரு, முழுக்க முழுக்க கம்யூனிட்டி பார்த்து சீட்டு கொடுத்தாரு. சரி, தனபால் மேல என்ன அலிகேஷன்? உங்க பின்னாடி தானே வந்தாரு அவரு. மழுக சின்ன பிள்ளை மாதிரி மொசம் அழுவாரு. ஃபீலிங்ஸ் இருக்குங்க. 74 வருடம் ஆகிவிட்டால் நீங்க கட்சியில் சீட்டு கொடுக்காதுன்னு அதிமுக பைலா சொல்லுதா? பிஜேபிக்கு 27 சீட்டு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு தொகுதியில் ஜெயிக்குமா பிஜேபி? எல்முருகனை தவிர அதிமுகவில் பட்டியலினம் சொந்தமா யார் நிக்கிறா சொல்லு? திருமதி ஆம்சாங்க தவிர வேற எந்த தலைவர் நீங்க சொல்லுங்க. பின்னாடி குஷ்பு இருக்கிறாங்க, முன்னாடி சுந்தர்சி கொடுக்குறாங்க. முன்னாடி சுந்தர்சி இருக்கிறாரு, பின்னாடி குஷ்பு இருக்கிறாங்க. குஷ்புக்காவது முன்னாடி சீட்டு கொடுத்தாங்க சுந்தர்சிக்கு, முன்னாடி இவங்க சீட்டு கொடுத்தா பின்னாடி குஷ்பு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன குழப்பம்? வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவினுடைய முன்னாள் சபாநாயகர், முக்கியமா புரட்சி தலைவி ஜெயலலிதாவால புரட்சிகரமா ஒரு தலைவரா அறிமுகப்படுத்தப்பட்டு கண்டறியப்பட்டவர் தனபால் அவர்கள். ஆனா இப்ப அவருக்கே சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. அவரே நேரடியா மக்கள் கிட்ட ரொம்ப கதறாரு. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா? உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு சார்? அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த தவறான முடிவுகள் இதுவும் ஒன்று அமைகிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரால் சபாநாயகர் ஆக்கப்பட்டவர் தனபால். அதான் மாமன்னன் படத்தில் கூட அந்த ஷாட் வச்சாங்க. இவர் வீட்டு ஃபங்க்ஷன், யார் தனபால் அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் வித் கட்சி மீட்டிங்னு சேர்த்ததில் சாப்பாடு சரியாக அவர் ப்ரொவைட் பண்ணல. ரெடி பண்ண உள்ள என்ன தனபால் சாப்பாடு ரெடி பண்ணாமல் விட்டுருக்கீங்கன்னு. இல்லைம்மா, போன வாட்டி வந்தப்போ யாருமே சாப்பிட்லம்மா, நம்ம கட்சி மந்திரியை கூட நம்ம வீட்டில் சாப்பிடல, கை நினைக்கலன்னு சொன்னார். அவர் அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவர். யார்? தனபால் அவர்கள். எப்படி கம்யூனிட்டி பார்க்குறாங்கன்னு பாருங்க. இங்கே ஒரு அரசியலில் ஒரு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களால் பறந்துபட்டு இருந்த ஒரு கழகம் ஒரு கம்யூனிட்டியில் போய் சுருங்குது, சின்னதாக்குறாங்க. ஜாதி பார்த்து என்னது? ஜாதி பார்த்து சாப்பிடலையா? தனபால் மினிஸ்டர்ஸ் கூட சாப்பிடலையான்னு, கேபினெட்டில் ஒருத்தர் கூட சாப்பிடலமான்னு. ரைட், ஓகே வா அப்படின்னு சொல்லி உணவுத்துறை மந்திரியாக போட்டாங்க ஜெயலலிதா. நீ சோறு போட்டு தான் எல்லாரும் இங்கே சாப்பிடணும் அப்படின்னு கொண்டு வந்தவங்க ஜெயலலிதா. அப்படியா? சபாநாயகர் அது தனபால் சபாநாயகர். அவர் உட்கார்ந்த பிறகுதான் சிஎம்ஏ உட்கார முடியும். அப்படி ஒரு அவையில் கொண்டு போய் ஒரு பில் பண்ணி காமிச்சவங்க ஜெயலலிதா. அவங்க வழி வந்தவர்களா நீங்கள்லாம்? நீங்கள் செய்யும் வேலைகளா? எங்கேயோ போய் குஷ்பு புருஷனை போய் தேட்டம் தேடி அவர் படம் எடுத்துக்கிட்டே கடந்தவரை கொண்டாந்து உட்காந்து கொண்டு போய் மதுரையில் சீட்டு கொடுக்குறீங்க. அப்போ இவர் இங்கே வேலூரில் ஏசிஎஸ்க்கு சீட்டு கொடுத்தா இங்கே ஜெயிப்பார். ஏன்னா ஏசிஎஸ்க்கு அகமது முதலியார் பெல்ட் வேலூர் மெஜாரிட்டி கம்யூனிட்டி. வட மாவட்டமே சொல்கிற ஆரணி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, இந்த பிளாக் இருக்குல்ல, வந்தாவாசி, சேத்பட்டு, செய்யாறு, அப்படியே அந்த பக்கம் வேலூர், அப்படியே திருப்பத்தூர் இருக்குல்ல, அந்த திருப்பத்தூர், இந்த பிளாக் வாணியம்பாடி, இந்த பெல்ட் பூரா அகமுடைய முதலியார்கள் இருக்கிறாங்க. அங்கே சீட்டு கொடுத்தா ஜெயிப்பார். காஞ்சிபுரத்தில் ஜெயிப்பார். நீங்கள் கொண்டு போய் எங்கே கொண்டு கொடுக்குறீங்க சீட்டை? மதுரையில். எப்படி இது பாசிபிள் ஆகும்? எப்படி ஜெயிக்கும் அந்த கட்சி? அப்ப நீங்க அதிமுக ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணத்துல எங்கேயுமே சீட்டு கொடுக்கல. இப்ப தனபால் அவர்கள் பொங்கி பொங்கி பேசுறாரு, மல்க பேசுறாரு. நமக்கு சங்கடமா இருக்கு. மூத்த லீடருங்க அவரு. ஒருவேளை அது ஒரு காரணமா இருக்குமா சார்? கிட்டத்தட்ட 74 வயதாவது அவருக்கு. அந்த வயதை காரணமா காட்டி இளைஞர்களுக்கோ இல்ல புதுமுகங்களுக்கு சீட்டு கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாப்பாண்டியனுக்கு என்ன வயசு? மாப்பாவுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? சேவூர் ராமச்சந்திரனுக்கு என்ன வயசு? ஏன் சீட்டு கொடுக்கல? 7 பேரை புறக்கணிச்சிருக்கீங்களா? வளர்மதிக்கு என்ன வயசு? அந்த வளர்மதி ஏன் சீட்டு கொடுக்கல? முழுக்க கம்யூனிட்டி பார்த்து சீட்டு கொடுத்தது. சரி, தனபால் மேல என்ன அலிகேஷன்? உங்க பின்னாடி தானே வந்தாரு அவரு. அதுதான் அந்த போட்டோ, நம்ம அலுவலகத்தில் உள்ள போட்டோவை காமிச்சு உங்களுக்கு. அலுவலகத்தை ஃப்ரேம் பண்ணி வச்சிடல, ஃபோம்ல உள்ள போட்டோ, ஃபோம்போர்டில் உள்ள போட்டோ. அவர் உங்க பின்னாடி தானே வந்தாருன்னு கேட்கிறேன். எல்லாத்துக்கும் பின்னாடி தான் நின்னாரு. அவர் எந்த இடத்துல எதிர்த்து போகவே இல்லை. உங்களை எதிர்த்து அவர் பேசியே பார்த்ததில்ல. நல்லா மழுக சின்ன பிள்ளை மாதிரி மொசம் அழுவாரு. ஃபீலிங்ஸ் இருக்குங்க. 74 வருடம் ஆகிவிட்டால் நீங்க கட்சியில் சீட்டு கொடுக்காதுன்னு அதிமுக பைலா சொல்லுதா? பொதுச்செயலாளர் கூட தான் பைலா சொல்லிச்சு. எடுத்தாரு இல்லையா? நீங்க இது அந்த கட்சிக்கு பெரிய செட்பேக் இது. ஏன்னா ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் நீச்சர்கள் ஜாதி பார்க்கல. எம்ஜிஆர் வேற ஜாதி, ஜெயலலிதா எம்ஜிஆர் மொழியே வேற, ஜெயலலிதாவும் மொழியே வேற. எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் நீங்க வச்சீங்க. சசிகலா விட்டுட்டீங்க, தினகரனை சேர்த்துக்கிட்டீங்க. என்ன லாஜிக் இது? சசிகலா இன்னைக்கு சின்னம்மா தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ராமதாஸ் ஐயாவோட ஒரு கூட்டணி போட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு பிளே பண்ணுறாங்க.
அப்ப நீங்கள் என்ன நிரூபிக்க பாக்குறீங்க இங்க? தினகரனை ஏத்துக்கிட்ட நீங்க ஏன் சசிகலாவை ஏத்துக்கல? சசிகலா தானே உங்களுக்கு கூவாத்தூர்ல பதவி கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா திருப்பி கூவாத்தூர் நான் பேச விரும்பல, ஏன்னா கடந்து போயிட்டு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதனால சசிகலாவை புறந்தல்றீங்க இந்த கட்சியில இருந்து? அதுக்கான அவசியமே இல்லையே. மோடியா லேடியான்னு கேட்டாங்க கூட்டணி வச்சு. மறுபடியும் அண்ணாமலை அண்ணாவை திட்டினாரு, ஜெயலலிதா ஊழல் தலைவின்னு சொன்னாரு, தற்குறி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லியிருக்காரு. என்ன கிளப்பிங்ல இப்போ உங்களுக்குள்ள என்ன உங்களுக்கு அரசியல் நெருக்கம் வந்து விட்டது பிஜேபியோட? பிஜேபிக்கு சரி, பிஜேபிக்கு 27 சீட்டு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு தொகுதியில் ஜெயிக்குமா பிஜேபி? எல்முருகனை தவிர. எல்முருகன் ஜெயிச்சா உண்டு, வேற யார் ஜெயிப்பா? ஃபுல் ஃபார்ம்ல 5 சீட்டு கொடுத்தீங்க சைக்கிள் சின்னத்தில். அவர் மூப்பனார் பிள்ளையா, அவரு அதையும் வாங்கிட்டு போறாரு. அவர் 5 தாமரை செஞ்சு நிற்கிறேங்கிறாரு. தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு சொல்லி காங்கிரஸ்ல கான்ட்ரவர்சி ஆகி உருவாக்கின கட்சி தான் தமிழ் மாநில சைக்கிள் சின்ன. அவங்க கையிலேருந்து இப்படி போயிடுது. உதயசூரியன் இப்படின்னா ரெட்டலை, என்ன கை சின்ன, இப்படின்னா உதயசூரியன் கையிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் சைக்கிள் சின்னம். ஆனால் அவர் சைக்கிள் சின்னத்தை நிற்கல. 5 கொடுத்தீங்க, ஒரு சீட்டு ஜெயிக்குமா சொல்லுங்க? ஒரு இடம் ஜெயிக்குமா? ராணிப்பேட்டில் கொடுத்துருக்கீங்க, ஒட்டஞ்சத்திரம் கொடுத்துருக்கீங்க, சங்கரபாணியோட கோட்டை ஒட்டஞ்சத்திரம். எப்படி ஜெயிப்பீங்க நீங்கள் போய்? ராணிப்பேட்டில் எப்படி ஜெயிப்பீங்க? வாய்ப்பு இல்லை. சரி, இப்ப நடிகர்கள் அரசியல் அவங்களுக்கு என்ன தெரியும், அவர் ஒரு கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா விஜய் அவர்களை அதிமுகவினர் நேரடியா விமர்சனம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அதே ஒரு துறையில் இருக்கக்கூடிய சுந்தர்சியை கொண்டு திடீர்னு ஒரு பதவி கொடுக்கறதை எப்படி எடுத்துக்க முடியும்? அவர் நடிகர் இல்ல, டைரக்டர், அதனால கொடுத்துருப்பாங்க. நடிகர்னா பொண்டாட்டி தான் நடிகர். பல படங்களுக்கு கதாநாயகனா நடிச்சிருக்காரு சார். அது பின்னாடி நடிச்சாருங்க. பின்னாடி உள்ளதை மறைச்சிட்டு முன்னாடி இருக்கிறத பார்க்கணும். குஷ்புவை பார்க்கணும். நீங்க முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்காது, பின்னாடி இருக்கிறது முன்னாடி இருக்காது. குஷ்புவை வாசிட்டு கொடுத்தாங்க. எந்த மீனிங்ல இப்படி பேசுறீங்க? வாடிக்கையாளர்களுக்கு அதை புரிய வச்சிருங்க. இது டபுள் மீனிங்ல போச்சுன்னா அடுத்த மன்னிப்பு நீங்க கேட்க வேண்டியதா இருக்கும். நான் எதுவுமே சொல்லலையே. பின்னாடி குஷ்பு இருக்கிறாங்க, முன்னாடி சுந்தர்சி கொடுக்குறாங்க. முன்னாடி சுந்தர்சி இருக்கிறாரு, பின்னாடி குஷ்பு இருக்கிறாங்க. குஷ்புக்காண்டி முன்னாடி சீட்டு கொடுத்தாங்க சுந்தர்சிக்கு, முன்னாடி இவங்க சீட்டு கொடுத்தா பின்னாடி குஷ்பு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன குழப்பம்? விளங்குது. விளங்கி இருக்கணும். விளங்காம எப்படி சீமான் விளங்கி இருக்கணும். அதுக்காண்டி சொல்ல வர்றேன். இதெல்லாம் ஏங்க என்னதான் நீங்க எங்க பங்காளி கட்சி தாங்க அதிமுகங்கிறது. ஒருத்தர் தான் அடிச்சு டிஎம்கே பேசியங்க, திருப்பி சேர்ந்தேங்க, இது பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க கொண்டு போய் பாஜக அடமானம் வைக்கிறது தாங்க டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. சரி, பாஜகவாவது எடப்பாடி காப்பாத்துறாரு இல்ல, அதையும் பழி வாங்கி விட்டாரு. அண்ணாமலை பிடிச்சி இழுக்கிறாரு பிஎஸ் கோயில். வா வா, எதுக்கு அசிங்கப்படுறதுக்கா? பட்டதெல்லாம் போதும், அந்த ஓடிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன ஆகணும்னு சொல்லி டைட் பண்றாங்க அண்ணாமலை. நீங்களே பாருங்க, தனபால் சீட்டு கொடுக்கல. நான் தனபால் சொந்தக்காரனா இல்ல அவருக்கு எனக்கு பழக்கமா இல்ல கிளாஸ்மேட், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு ஒரு வருத்தம். சபாநாயகராக இருந்தவராச்சு, இவரை போய் இப்படி தூக்கி எறிஞ்சிருக்கீங்கள. 3 முறை முதல்வருங்க பன்னீர்செல்வம், அவரே தூக்கி எறிஞ்சாரு. இவரு எதுக்கு என்ன முடிவு எடுக்கிறாரு, என்ன ஸ்ட்ராட்டஜினே தெரியல எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜி. இப்ப சபாநாயகரா இருக்கக்கூடிய தனபால் அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர், ஏற்கனவே அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய மிகப்பெரிய வாக்கு பெரும்பான்மையான திருமாவளவன் அவர்கள் திமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, அருந்ததியினத்தை சேர்ந்தவங்களை கரெக்டா நம்ம பாத்துக்கிட்டா மட்டும்தான் அவர்களுடைய வாக்கு நம்மளுக்கு வரப்போற சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும். இந்த நிலையில இவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா? செம்ம பின்னடைவுங்க. பக்காவா ஜாதி பார்த்து சீட்டு கொடுத்துருக்காங்க, பிளேஸ்மெண்ட் பார்த்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அலிகேஷனா இருக்கு சார். ஜாதி பார்த்து சீட்டு கொடுத்துருக்காங்க, ஜாதி பார்த்து தான் தூக்கி இருக்காங்க. ஷோரா சொல்றீங்களா? சொல்லி விட்டுருவாங்க. லிஸ்ட் வச்சிருக்கிறேன், கம்யூனிட்டி பார்த்து தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் வேற யாருமே ஆளே கிடையாது. தனபால் தூக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா அதிமுகவில் பட்டியலினம் சொந்தமா யார் நிக்கிறா சொல்லுங்க? திருமதி ஆம்சாங் தவிர வேற எந்த தலைவர் நீங்க சொல்லுங்க? திருமதி ஆம்சாங் மட்டும்தான். அவங்களும் பகுஜன் சமாஜ், தமிழக பகுஜன் சமாஜ், அவங்க புருஷன் கட்சியிலேருந்து அவங்க ஒரு கட்சியா பிரிஞ்சு வந்திருக்காங்களே ஒழிய அவங்க தன்னை பட்டியலின சாதியா அதை காட்டவே முடியாது அவங்களால. வேற யாரை கூட்டிருக்கீங்க, நீங்க சேர்த்துருக்கீங்க சொல்லுங்க? நீங்க முதல்ல அவங்கள தவிர யார் இருக்கா? கேபினெட் லெவல்ல சொல்ற, நீ மாவட்ட லெவல்ல சொன்னா எனக்கு தெரியாது, கேபினெட் லெவல்ல சொல்லுங்க. ஆளே கிடையாது. ஆனா அப்படி இல்லையே, இங்க டிஎம்கே கூட்டம் இல்லை, டிசிகா. அங்க ஜான் பாட்டினுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கீங்க. யார்? பிரிசிலா பாட்டினுக்கு. எல்லாம் ரிட்டர்ன்ல நிக்கிறாங்க. ஜாதி ஐக்கியம் பண்ண முடியாது இல்ல. விருதுநகர் முழுக்க முழுக்க நாடாரோட கோட்டைங்க. பிரிசிலா பாண்டி நாடாருக்கு கொடுத்தீங்க. அவங்க கணவருக்கு விட வேண்டியதானே? அவர் தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர், கொடுக்க மாட்டீங்க சார். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா பார்க்கலாம் இல்ல? எல்லா கட்சியினருமே அப்படிதானே பண்றாங்க. இல்ல இல்ல,
திமுகவில் பழசுல கொடுத்தவங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. பெருசாவெல்லாம் சஃபல் பண்ணவே இல்லை டிஎம்கேல. தெளிவாக இருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டுகளும் டிஎம்கேல உழைத்த எம்எல்ஏக்கள் தெளிவாக உழைக்க நிற்கிறாங்க, உழைச்சு நிற்கிறாங்க. வா தேர்தல் வா பார்த்துடலாமான்னு. ஆனா நீங்க அப்படி இல்லவே இல்லை. பயங்கர கன்ஃபியூஸ். தாவேக்காவுக்கும் உங்களுக்கு பெரிய டிஃபரெண்ட் கிடையாது குழப்பத்துக்கு. உங்கள்கிட்ட இருக்க அந்த ஜெயலலிதா எம்ஜிஆரோட பேக்கப் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்க போனா நிக்கிறாங்க. அவங்க மேல உள்ள மரியாதையும் பக்தியும் உங்கள்கிட்ட நிக்கிறாங்க. மற்றபடி நீங்க யாரையும் டீச் பண்ணிலாம் நிப்பாட்டலையே. எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு எத்தனை சதவீதம் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க சொல்லுங்க? மைனஸ் எல்லாம் போயிருக்கு. உங்கள்கிட்ட இருந்த செங்கோட்டையர் என்னங்க பண்ணாரு? அவரே அங்க விட்டீங்க. உங்களோட பலத்தை பூரா உங்க மேல விட்டுறீங்களா நீங்க? அவங்கள கட்சினா இழுத்து பிடிச்சி வைக்கணுங்க. தவறுகள் இருக்கும், கோபங்கள் இருக்கும். தலைவர்கிட்ட கோவப்படுவாங்க. நான் போறேன் வேற கட்சி, வாங்க நேரில் வாங்க, என்னங்க அப்படின்னு சொல்லி அரவணைச்சு எடுத்து போறது தானே அழகு. அரவணைக்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா இதே கண்டிப்பு வந்து அம்மையார் ஜெயலலிதா கிட்ட இருக்கவே தானே அவங்க சிறந்த ஆளுமைன்னு நீங்க சொல்றீங்க. ஜெயலலிதா கொண்டு எங்க யாரோட ஒப்பிடுறீங்க? அது புலியும் பசுவையும் சேர்த்து ஒப்பிடுறீங்க நீங்க. எப்படி சார் பசுவாவாரு? ஆமாங்க, அது புலிங்க. அது இவர் பெரும் பல்ல காட்டுவதனாலே அவர் வந்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறார். ஈன்னு சிரிக்கிறாரு. அது மட்டுமே ஆளுமையா எப்படி இருக்க முடியும்? அவர் ஸ்ட்ராங்கா அவருடைய டெசிஷன்ல நிக்கிறாருன்னு இதை வச்சுக்கலாம்ல. தவறான முடிவு எடுக்கிறவங்க கூட சரின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்றீங்க? டிசிஷன் எல்லாருக்குமே டிசிஷன் தாங்க. ஒரு வண்டி ஓட்டி போறது, லெஃப்ட்ல போறதா ரைட்ல போறதா, டிசிஷன் ஏதோ ஒன்று எடுப்பேன். லெஃப்ட்ல போய் நான் ஆக்சிடென்ட் கூட ஆயிருவேன். என் டிசிஷன் எடுத்துட்டேன், பட் ரிசல்ட் ஆக்சிடென்ட். நீ அவர் எடுத்த டிசிஷன் சரின்னு எப்படி சொல்ல முடியும்? அவருக்கும் தெரியும் தான் எடுக்கிற டிசிஷன் எல்லாம் தப்புதான்னு. கட்சியை பேக் பண்ணிக்கணும், அதுக்காக என்ன வேணுமோ செய்யணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவினர் அதிமுகவினர் வந்து ஒரு முக்கியமான விமர்சனம் வச்சாங்க. என்னன்னா, நீங்க ஒரு பொது தொகுதியில நீங்க வந்து கொண்டு வந்து நிறுத்துறீங்க பாப்போம், பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை பொது தொகுதியில் கொண்டு வந்து நிறுத்துறீங்க பாப்போம்னு விமர்சனம் வச்சாங்க. ஆனா இப்ப வழங்கப்பட்டிருக்க வேட்பாளர்களை பாத்தீங்கன்னா திமுக அதை பண்ணியிருக்காங்கன்னு விசிகாவினர் பொது தொகுதி கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த விமர்சனம் திமுக மேல பண்ண முடியாது. ஆனா இப்ப அப்படியே ரிப்பீட்டே அதிமுக மேல பண்ற மாதிரி வருமா? அண்ணா அதிமுக மேல பண்ணலாம். நீங்க தனபால சீட்டு கொடுக்காத பெரிய பேக்குங்க அது. நீங்க அப்புறம் இங்க வந்து சாதி பார்த்து எதுக்காடு ஒதுக்குனீங்க? ஒரு ப்ராப்பர் ரீசன் வேணும் இல்ல? ஒரு கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி இந்த ரீசனுக்காக தனபால சீட்டு கொடுக்கல. இல்ல ஒரு வயசாயிட்டு அவர் பாவம் ஒர்க் பண்ண முடியாது, எதுவுமே இல்லை, அவர் ஆசைப்படுறாரு, என் கடைசி ஒரு வாட்டி ஜெயிச்சு தான் போறாரு. இப்ப என்ன போச்சு? 74 இருக்கட்டும் ஐயா, 100 வயசு வரை இருக்கு. நான் அந்த உங்களுடைய இறப்பையோ உங்களோட வயோதிகத்தையோ நான் குறிப்பிடல. எல்லாருக்குமே கடைசி தேர்தல் நினைச்சுக்கோ, ஒரு சீட்டு இருந்துட்டு போட்டுமே, ஜெயிக்குதோ தோக்குதோ ஜெயிப்பாரு. அம்மையார் சபாநாயகர் ஆக்கி அழகு பார்த்திருப்பாங்களா? கண்டிப்பா. ஜெயக்குமார் சீட்டு கொடுத்துருக்கீங்க, அவங்க பேரை வச்சு அந்த நிகழ்வை வச்சே ஓட்டு வாங்கியிருக்கலாம். அதை வச்சு அம்மையாரே நேரடியா என்ன பண்ணாங்க? ஜெயக்குமாருக்கு ஓட்டு போடுறாங்க. பிஜேபியோட போனா வெள்ளத்தை கூட சாவ வேண்டியதுன்னு ஜெயக்குமார் என்ன அவர் ஓட்டு போடுற இது பண்ணிருக்காங்களே, கொடுக்குறாங்களே சீட்டு. இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு சார். இப்போ வந்து பொதுவாகவே ஒரு தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சீட்டு வழங்குறதும் மறுக்கிறதும் அந்த தலைமையோடைய டெசிஷன் வச்சுக்கலாம். அப்படி ஒரு சீனியர் லீடருக்கு சீட்டு மறுக்கப்படும் பொழுது அதை அவர்கிட்ட சரியான முறையில சொல்லி புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி மனக்கசப்பு இல்லாமல் அதை பண்ணிருக்கலாம். ஆனா தனபால் அவர்கள் பேசுறத பார்க்கும்போது அவர் அதிமுகவினரால சரியா நடத்தப்படலையோன்ற கேள்வி எழுது. அங்க ஜாதி தான் முக்கியம். திமுக நீங்க ஜாதி பார்த்து டைரக்டா அடிச்சிட முடியாதுங்க. சில சிக்கல்லாம் இங்க இருக்கு. கம்யூனிஸ்ட் இருப்பாங்க இங்க, என்னங்க அப்படி நடத்துறீங்க அவரை அப்படிம்பாங்க. விசிகா இருக்கு, இது மாதிரி நடத்தாதீங்க அப்படின்ட்டுருவாங்க. டீக்கா இருக்கிறாங்க, தப்பா எடுப்பாங்க. ரெண்டாவது இவங்களோட சித்தாந்தமே பெரியாரை தூக்கி பிடிப்பாங்க திமுக. ஆனா அதிமுக அப்படி இல்லையே. பெரியார் சும்மா போட்டோவுக்கு தானே இருக்காரு, பிளக்ஸ் போர்ட்ல தானே இருக்காரு, அண்ணாவே காணாங்க. ஆனா இவங்க அண்ணாவையும் பெரியாரையும் பிராண்ட் பண்ணுவாங்க, கலைஞரை பிராண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சொல்றேன். இவங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி வேற. இவங்களோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி லெஃப்ட் சைடு கம்யூனல், நோ கம்யூனல் பார்ட்டி இவங்க. பட் அங்க அப்படி இல்லை. எல்லா தொகுதி சீட்டு பார்த்து சாதி பார்த்து கொடுத்துருக்காங்க. சாதி பார்த்தா நீ வந்து ஒட்டுமொத்த கொங்கு பெல்ட்ல வந்து டாமினேட் பண்றாரு செங்கோட்டைன்னு சொல்லி தான் அவர் தூக்கி வெளியே வீசுறீங்க. உங்க கம்யூனிட்டிக்காரர் தானே. இப்ப நீங்க தனபால சீட்டு வேணும், தனபால சீட்டு வேணுங்கிறீங்க. யாரு போய் சொல்றது? இப்ப நீங்க மனக்குமுறல் குமுறோம்ல, இதை யாரு பழனிசாமி சொல்றது? ஓங்களா உன் ஜாதி அவரு வாய் மட்டும் போ அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நமக்கு எதை சீட்டு கொடுத்தா போதாதாப்பா அப்படின்னு ஓடிடுவீங்க. அதுதான் அங்க பிரச்சனை. டிஎம்கேல புதுசாலாம் யாருக்கும் கொடுக்கல, கொடுத்ததை அப்படியே கொடுத்துருக்காங்க, அப்படியே நிப்பாட்டிருக்காங்க, அப்படியே ஜெயிக்க வைக்கிறாங்க. தெளிவாக இறங்குறாரு. அவரும் பழனிசாமி என்னன்னு தெளிவா இருக்கிறார். பிஜேபி 27 சீட்ல ஒரு 20 சீட் அடிச்சாங்க. நான் அவங்க சொல்றதா கேட்கிறேன். உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. நாங்களும் இருப்போம்யா, கேபினெட்ல எங்களுக்கு பதவி கொடு, எம்பி கூட, அது கூட டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷனும் எடுத்துட்டாங்க. கண்டிப்பா சார், கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க. தனபால் அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது வடகொரிய தேர்தலில் எப்படிப்பட்ட பின்னடைவை ஏற்படுத்துறதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.